நம்ம சிறுபாக்கம் கிராமத்தில் புதியதோர் உதயம். மிக குறைந்த விலையில் அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் முத்தமிழ் நகர் அணுகுவீர் சிறுபாக்கம் தாய் சங்கர். இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். மீண்டும் பற்றி எறிய துவங்கி இருக்கிறது மணிப்பூர் மக்கள் தங்கள் வீடுகளை, உடைமைகளை, மக்களை, குழந்தைகளை, பெற்றோர்களை இழந்து முகாம்களை தங்குற நிலைமை தான் இன்னைக்கும் நிலவிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றிய அரசு. இந்த கலவரத்தை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத வக்கற்ற ஒன்றிய அரசு, இந்த மோடி அரசு, நாட்டு மக்களின் பிரச்சனைகளை கவனத்தில் கொள்ளாத இந்த மோடி உலகம் சுற்றி கொண்டு இருக்கிறார். மீண்டும் பத்தி எறிய தொடங்கி இருக்கிறது மணிப்பூர்ல அப்படி என்ன பிரச்சனை பார்த்தோம்னா, கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாவே இந்த பிரச்சனை, வன்முறை அங்க நடந்துகிட்டு வந்துட்டு இருக்கு. மணிப்பூர் நீதிமன்றம் கடந்த மே 3ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. மொய்தி இன மக்களை பட்டியல் இனத்துல சேர்க்க சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்புக்கு எதிர்த்து குக்கி இன மக்கள் போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. இந்த போராட்டத்தை கலவரமா மாத்துறதுக்கு இந்த காவி கும்பல் திட்டமிட்டு கலவரக்காரர்களை இறக்கி விட்டு போராட்டத்தையே அமைதியை சீர்குலைச்சு ஒரு வன்முறை வெறியாட்டமா மணிப்பூர்ல மாத்துறாங்க. இதனால மணிப்பூரே பத்திக்கிட்டு எரியுது. அங்க வாழக்கூடிய மக்கள், இந்த இருதரப்பு மக்களிடையே பெரும் பிரச்சனையாகி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுறாங்க. பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட பெண்கள் கொல்லப்படுறாங்க, வீட்டோட வச்சு கொளுத்தப்படுறாங்க. தன் நாட்டு மக்கள் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு துயரத்தை சந்திச்சிட்டு இருக்காங்க, தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு இருப்போமா பிழைப்போமா என்றதே கேள்விக்குறி ஆகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மணிப்பூருக்கு சென்று ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூட சொல்ல வக்கற்ற இந்த மோடி ஊர் சுத்திட்டு இருக்காரு. உள்துறை அமைச்சரோ இத கண்டும் காணாம எனக்கு என்னடான்னு ஒரு மெத்தன போக்க கையில் எடுத்துட்டு இருக்காங்க. சோ தேர்தல் நேரங்கள்ல மட்டும் மக்களை சந்திச்சு அங்க பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரும் இந்த பாசிச காவி கும்பல் நாட்டு மக்களிடையே திட்டமிட்டே கலவரத்தை தூண்டுவதாக தான் இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுது. இவ்வளவு நாட்கள் கடந்தும் மணிப்பூர் பற்றி எரிகிறது. இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்காம, இதுக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தாம 10,000 ராணுவ வீரர்களை அனுப்பி இருக்கிறது. எதுக்கு? அங்க மீண்டும் கலவரத்தை உண்டு பண்ணவா? கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக பிரச்சனை, கலவரம் வெடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இதை கட்டுக்குள்ள கொண்டு வராம, அதுக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடக்காம, இதுக்கு ஒரு தீர்வை காணாம 10,000 ராணுவ வீரர்களையும் அசாம் மாநிலத்திலிருந்து ரைபிள் படையையும் அனுப்பி இருக்கிறது. இதனால அங்க அமைதி நிலவுமா? ராணுவம் தங்கள் அதிகாரத்தை கையில் எடுத்தா மக்களின் நிலைகள் என்ன ஆகும்? மோடி அரசு சிந்திச்சு பார்க்கணும். கூடிய விரைவில் மணிப்பூர்ல அமைதி நிலவணும், மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி ஒரு அமைதியான சூழல் நிலவணும்ன்றத கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.